மாநில அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கு 3 விதமான பொறுப்புணர்வு இருக்கதா பார்த்தோம். கூட்டு பொறுப்புணர்வு, தனி பொறுப்புணர்வு, சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வு. இதுல தனி பொறுப்புணர்வு மற்றும் சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வை பத்தி பார்ப்போம். தனி பொறுப்புணர்வு அப்படிங்கிறது என்னது? ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு துறைக்கு பொறுப்பானவர்கள். அந்த துறை மூலமாக அவர்களுக்கு எவ்வாறு பொறுப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆளுநர் விரும்புதல். ஆளுநர் விரும்பும் வரையே ஒரு அமைச்சர் பதவியில் இருப்பார். பதவி நீக்கம். ஆளுநர் தான் அமைச்சரை பதவி நீக்கம் பண்ணுவாரு. ஆனா ஒரு முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை சட்டசபையில் பெரும்பான்மையோடு இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? ஆளுநரால் தன்னிச்சையாக பதவி நீக்கம் செய்ய முடியாது. முதலமைச்சர் பரிந்துரைத்தால் அவரை என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் பண்ணலாம். ஒற்றுமை இல்லை. இது என்னதுன்னா, அரசு நிர்வாகத்துல முதலமைச்சருக்கும் ஏதேனும் ஒரு துறையை சார்ந்த அமைச்சருக்கும் கருத்து ஒற்றுமை இல்லாத போது அவர் அமைச்சரை பதவி விலக கூறுவார். ஒருவேளை அவர் பதவி விலகல அப்படின்னு முரண்பிடிச்சார் அப்படின்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்து அவரை பதவியிலிருந்து நீக்குவார். இதுதான் தனி பொறுப்புணர்வு. ஒரு அமைச்சருக்கு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த துறை சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் அந்த அமைச்சருக்கு இருக்கு. ஆனால் முதலமைச்சர் கேள்வி கேட்கும் போது அதற்கு பதில் சொல்லணும். அந்த துறையில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் அதற்கு அந்த அமைச்சரே பொறுப்பானவர். தென் சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வு. இந்திய அரசியலமைப்புல எங்கேயுமே இந்த சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வை பத்தி கூறப்படல. ஆனா இங்கிலாந்து அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய நாடாளுமன்றமும் சரி, சட்டமன்றமும் சரி, இங்கிலாந்து நாடாளுமன்றம் போலதான் செயல்படுது. ஆனா அங்க அமைச்சர்களுக்கு சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வு இருக்கு, இங்க கிடையாது. அது என்ன? கையொப்பம் இல்லை. ஒரு பொது சட்டம் வரும்போது ஆளுநரின் சட்டத்திற்கு எதிராக அமைச்சர்கள் கையெழுத்து போடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைச்சரவை கொடுக்கக்கூடிய அறிவுரை மற்றும் ஆலோசனை அடிப்படையில தான் மாநில அமைச்சர் செயல்படுகிறார். மேலும் இவர்கள் பரிந்துரைக்கும் அறிவுரை மற்றும் ஆலோசனை எதிர்த்து நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க இயலாது. இதுதான் என்னது? தனி பொறுப்புணர்வு மற்றும் சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வு. 3 பொறுப்புணர்வுல 2 பொறுப்புணர்வு மட்டும்தான் மத்திய அமைச்சர்களுக்கும் இருக்கு, மாநில அமைச்சர்களுக்கும் இருக்கு.